ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1040. இந்த கலியுகம் எனும் இருள் சூழ்ந்த காட்டில் ஆன்மீக பாதைக்கு ஆன சிறந்த வழிகாட்டி ஆக வெளிச்சம் இட்டு காட்டும் ஸ்ரீமத் பாகவதம் ஆனது. அதில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் வரிசைப்படி இங்கு காண்போம். 3.5.42 முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடைய, அதாவது உங்களுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி சிரத்தை உடனும் பக்தியுடனும் கேட்பதாலும் ஹிருதயத்தில் அவற்றை தியானிப்பதாலுமே உடனடியாக ஒருவர் ஞான ஒளி பெற்று துறவின் வலிமையினால் அமைதி பெறுகின்றார். எனவே நாங்கள் உங்களுடைய தாமரை திருப்பாதங்கள் எனும் சரணாலயத்தை புகழிடம் கொள்ள வேண்டுகின்றோம். ஆகும். 3.5.46 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உறுதியான நோக்கத்தினால் அறிவுபூர்வமான பக்தி தொண்டு நிலையை அடைபவர்கள் அறிவு மற்றும் துறவு ஆகியவற்றின் முழு ஞானத்தை பெற்று அமிர்தம் போன்ற உங்களுடைய கதைகளை பருகுவதனாலேயே ஆன்மீக ஆகாயத்தில் இருக்கும் வைகுண்ட உலகத்தை அடைந்து விடுகின்றார்கள். 3.9.5 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உமது தாமரை திரு அடிகளின் நறுமண சுகத்தினை சுவாசித்தும் காற்றில் வரும் வேத ஒளிகளை செவிகளில் வாங்கிக் கொண்டு இருக்கும் மனிதர்கள் உமது பக்தி தொண்டினை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் நீங்கள் அவர்களது ஹிருதய தாமரையில் இருந்து பிரிந்து இருப்பது கிடையாது. ஆகும். 3.9.11 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சரியான முறையில் உம்மை பற்றி கேட்பதின் மூலம் உமது பக்தர்கள் தங்கள் காதுகளினாலேயே உம்மை காண்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் தங்கள் ஹிருதயத்தை சுத்தி செய்து கொண்ட பின்பு நீங்கள் அங்கே வந்து அமர்கின்றீர்கள். நீங்கள் உமது பக்தர்கள் மீது அளவு அற்ற கருணை உடையவராக விளங்குகின்றீர்கள். அதனால் தான் அவர்கள் உம்மை எந்த நேரமும் தியானித்து இருக்கும் உமது குறிப்பிட்ட நித்திய வடிவத்திலேயே நீங்கள் காட்சி தருகின்றீர்கள். 3.15.25 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பெருமைகளை கேட்கும் பொழுது மெய் மறந்து பெருமூச்சு விட்டு உடல் புலங்காகிதம் அடைந்து கண்ணீர் பெருக்கு எடுப்பவர்கள் தியானங்களினாலோ ஜப தபங்களினாலோ அக்கறை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் கூட அவர்கள் கடவுளின் பரலோகத்திற்கு செல்கின்ற உயர்வு பெற்று விடுகின்றார்கள். பௌதிக பிரபஞ்சங்களுக்கு மேலே கடவுளின் உலகம் இருக்கின்றது. இது பிரம்மதேவராலும் பிற தேவர்களினாலும் விரும்பப்படுகின்றது. 3.15.43 முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணன் திருவடி தாமரையில் கீழ் இருந்த துளசி இலைகளில் இருந்து காற்றில் இழைந்து வந்த நறுமணமானது அந்த முனிவர்களின் நாசிகளுக்குள் புகுந்தவுடன் அவர்கள் அர்வ பிரம்ம உணர்வில் மிகுந்த பற்று உடையோராக விளங்கிய போதிலும் தங்களது உடல்களில் மனங்களிலும் ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணர்ந்து கொண்டார்கள். 3.23.56 யார் உடைய பணி மத வாழ்வுக்கு அவனை உயர்த்த கிடையாதோ, யாருடைய மதச் சடங்குகள் அவனை துறவுக்கு உயர்த்தவில்லையோ, துறவில் உள்ளவனை எது பரமபுருஷ பகவான் கிருஷ்ணன் பக்தி தொண்டுக்கு அழைத்து செல்லவில்லையோ, அவன் சுவாசித்து கொண்டு இருந்தாலும் இறந்தவனாக அல்லது செத்தவனாக கருதப்பட வேண்டும். ஆகும். 3.25.20 ஒவ்வொரு படித்த மனிதனும் ஜட பொருளின் மீது கொண்டு இருக்கும் பற்றானது ஆன்மாவுக்கு எதிரான மிகப்பெரிய சிக்கல் ஆகும் என்று நன்கு அறிந்து இருக்கின்றான். ஆனால் அதே பற்று தன்னை அறிந்த பக்தர்கள் இடம் இருக்கும் பொழுது அது வீடு பெற்றுக்கான கதவை திறக்கின்றது. 3.25.21 ஒரு சாதுவின் அடையாளங்கள் என்னவென்றால் அவர் எல்லா வாழும் உயிர் இனங்களிடம் கொள்ளும் சகிப்புத்தன்மை, கருணை, தோழமை ஆகும். அவருக்கு எதிரிகள்
கிடையாது. அவர் அமைதியானவர், புனித நூட்களை பின்பற்றுபவர், அவரின் எல்லா தனிப்பண்புகளும் விழுமியவை ஆகும். 3.25.23 பரம புருஷ பகவான் கிருஷ்ணராகிய என்னை பற்றி கேட்பதிலும் வழிபடுவதிலும் நிலையாக ஈடுபட்டு இருக்கும் சாதுக்கள் உலகத் தொல்லைகளால் துன்பப்படுவது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் எனது லீலைகள் மற்றும் செயல்களின் எண்ணங்களால் நிறைந்து உள்ளார்கள். 3.25.25 பகவான் கிருஷ்ணர் உடைய தூய பக்தர்களின் தொடர்பினால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் செயல்கள் மற்றும் லீலைகள் பற்றி கலந்து உரையாடுவது காதுக்கும் மனதிற்கும் மகிழ்ச்சியும் திருப்தியும் தருவதாகும். அந்த அறிவு பதிய வைக்கப்படுவதால் ஒருவர் படிப்படியாக முக்திக்கான வழியில் முன்னேறுகின்றார். அதன் பின்பு அவர் விடுதலை அடைகின்றார். அவர் கவனம் நிலை பெறுகின்றது. பின்பு உண்மை பக்தியும் பக்தி தொண்டும் தொடங்குகின்றன. 3.25.34 பக்தி தொண்டின் செயல்கள் உடன் இணைந்த எனது தாமரை திருவடிகளின் தொண்டில் எப்போதும் ஈடுபட்டு இருக்கும் ஒரு தூய பக்தர் ஒருபோதும் என்னுள் இணைய விரும்புவது கிடையாது. சிறிதும் தயக்கம் இல்லாமல் ஈடுபட்டு இருக்கும் அந்த மாதிரியான பக்தர் எப்போதும் என் திருவிளையாடல்களை செயல்களை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார். 3.29.13 ஒரு தூய பக்தர் ஆனவர் சாலோக்கியம், சார்ஷ்டி, சாமிப்பியம், சாரூப்பியம் அல்லது ஏகத்துவம் ஆகிய இந்த பதவிகள் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணராலேயே கொடுக்கப்பட்டாலும் கூட இத்தகைய எந்த ஒரு வித விடுதலையும் ஏற்றுக்கொள்ள விரும்ப கிடையாது. அவர் 3.31.1 பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், பரமனின் மேற்பார்வையின் கீழ் அவரது பணியின் முடிவிற்கு ஏற்றபடி உயிரினம் ஆகிய ஆத்மா ஒரு குறிப்பிட்ட வகை உடலை மேற்கொள்ள ஆணின் விந்துவாகிய அணுக்கூறின் மூலம் ஒரு பெண்ணின் கருப்பையில் நுழையும்படி செய்யப்படுகின்றது. 3.33.6 ஒருவர் ஒருமுறை பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் புனித திருப்பெயரை கூறினால் அல்லது அவரை பற்றி இசைத்தால், அவரது திருவிளையாடல்கள் பற்றி கேட்டால், அவருக்கு வணக்கங்களை அர்ப்பணித்தால் அல்லது அவரை நினைவு கூர்ந்தாலும் கூட அவர் நாய்க்கறி சாப்பிடும் குடும்பத்தில் பிறந்தவர் ஆயினும் உடனே வேத வேள்விகளை நிகழ்த்துவதற்கு தகுதியானவர் ஆகின்றார் என்றால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்க்கும் மனிதர்களின் ஆன்மீக முன்னேற்றம் பற்றி சொல்ல ஏது கிடையாது ஆகும். 3.33.7 அவர்கள் எத்தனை புகழ் பெற்றவர்கள், அவர்களின் நாக்குகள் உங்களின் புனித திருப்பெயரை உச்சரிக்கின்றன. நாய் உண்பவர்களின் குடும்பங்களில் பிறந்து இருந்தாலும் அந்த மனிதர்கள் வழிபடத்தக்கவர்கள். உங்கள் மேலாட்சியின் புனித திருப்பெயரை உச்சரிப்பவர்கள் எல்லாவிதமான துறவுகள், அக்னி யாகங்கள் ஆகியவற்றை நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆரியர்களின் எல்லா நல்ல முறைகளையும் அடைந்து இருக்க வேண்டும். உங்கள் மேலாட்சியின் புனித திருப்பெயரை உச்சரிப்பதற்கு அவர்கள் யாத்திரை செய்யும் புனித திரு இடங்களில் குளித்து இருக்க வேண்டும். வேதங்களை படித்து இருக்க வேண்டும். தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்க வேண்டும். 4.3.23 எப்போதுமே சிவபெருமானாகிய நான் கிருஷ்ண உணர்வினில் பகவான் வாசுதேவருக்கு எனது பணிவான வணக்கங்களை படைக்கின்றேன். கிருஷ்ண உணர்வு என்பது மிக மிக தூய்மையானது ஆகும். அதில்தான் வாசுதேவர் என்று அறியப்படும் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் எந்தவித மறைப்பும் இல்லாமல் வெளிப்படுகின்றார் என்கின்றார் சிவபெருமான் அவர்கள். 4.22.39 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திரு அடியில் உள்ள விரல்களுக்கு எப்போதும் பக்தி தொண்டு செய்யும் பக்தர்களால் பலந்தரும் செயல்களின் மீது ஆன வன்மைமிக்க ஆசையினை வெல்ல முடியும்.
இது மிக மிக கடினமானது ஆகும். ஆதலினால் ஞானிகள், யோகிகள் போன்ற அபக்தர்கள் என்னதான் புலன் நுகர்ச்சி அலைகளை தடுத்து நிறுத்த முயன்ற போதிலும் அவர்களுக்கு அது முடியாத காரியம் ஆகும். அதனால் நீ வசுதேவரின் மைந்தரான பகவான் கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுவாயாக. 4.30.19 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டினையும் புண்ணிய செயல்களையும் உறுதியுடன் செய்வோர் அவற்றின் பலன்களை இறுதியில் அடைந்து விடுவார்கள். முழுமுதற் கடவுள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவரே என்பதை இவர்கள் நன்கு அறிந்து கொள்கின்றார்கள். ஒரு செயலை ஒருவன் செய்யும் பொழுது அதன் பலன்களை முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருக்கு அளித்துவிட்டு இறை பணியில் ஈடுபடுவதன் மூலம் தனது வாழ்க்கையை கழிக்கின்றான். அந்த மனிதன் இல்லற வாழ்க்கையில் இருந்த போதிலும் கர்ம வினைகளினால் ஒரு நாளும் பாதிக்கப்படுவது கிடையாது. 4.30.35 உன்னத உலகின் தூய கருத்துக்கள் எப்போதெல்லாம் பேசப்படுகின்றதோ அப்போது அங்கே குழுமியிருக்கும் கூட்டத்தினர் அவர்களது அனைத்து வகையான உலகியல் நாட்டங்களையும் சிறிது நேரமாவது மறந்து விடுகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, ஒருவர் மீது ஒருவர் காழ்ப்பு உணர்ச்சியோ கவலையோ அல்லது அச்சமோ கூட கொள்வது கிடையாது ஆகும். 4.31.14 இப்பொழுது ஒரு மரத்தின் வேரில் நீர் வார்க்கும் பொழுது அது அடிமரம், கிளைகள், மிலாறுகள் போன்றவற்றிற்கு சக்தி அளிக்கின்றன. அதுபோல் வயிற்றுக்கு இடப்படும் உணவு ஆனது புலன்களுக்கும் உடலில் பிற பிற பாகங்களுக்கும் புத்து உணர்ச்சி அளிக்கின்றன. இதுபோன்றே பக்தி தொண்டின் மூலம் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரை வணங்குவது அவரின் பாகங்களாக விளங்கும் தேவர்களை திருப்திப்படுத்துகின்றன ஆகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.